ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் நாளைக்கான எபிசோடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். காவேரி விஜய் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா வந்து விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லையா, அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறத அதை பற்றி பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருப்பார் விஜய். அது வந்து காவேரி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா காவேரிக்கு இன்னும் உண்மை தெரியாது இல்லையா, அதனால் நம்ம டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க சோகமாக தான் இருப்பாங்க. காவேரியை வந்து சோகத்துலேருந்து கொண்டு வந்து மீட்டு சரி பண்ணி காவேரியை வந்து நல்லபடியாக சிரிச்ச மாதிரி வைக்கணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி பண்ணிகிட்ருப்பார் விஜய். ஆனால் வந்து காவேரி டல்லாகவே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா வந்து சொன்னதை நினச்சி காவேரி பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. நீ வெண்ணிலா வந்து சொன்னதை நினச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அவங்களும் அமைதியாக இருப்பாங்க. ஏன்டி நீ இப்படி பண்ணுற, எதை எடுத்தாலும் மைண்டில் போட்டு குழப்பிகிட்டு இருக்க, எதை பற்றியும் குழப்பாத, நான் உன்னை பற்றி எவ்வளவோ நிறைய விஷயங்கள் யோசித்துட்ருக்கேன். ஆஃபீஸில் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்து நீ சொதப்பிட்ட கார் எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு சொல்லி காவேரி மைண்ட் வாய்ஸில் வந்து விஜய் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம், நாளைக்கான எபிசோடுக்காக வெயிட்டிங். சூப்பர்.